ராசிகளுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன். பெருமானுடைய பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேறி ஆயத்தம் கொழுந்தே என்று இச்சுவை தணிகை வேண்டி அரங்கத்து மாம் உள்ளேனே. பெருமாள் தான் எல்லாமே, பெருமாளுடைய லோகங்கள் தான். சிவனையும் பெருமாளையும் வைணவம் சைவம் என்று கூறிக்கொண்டு சிவபெருமானுடைய ஆவடியிலே இந்த சன்னிதானத்தில் அமர்ந்து கொண்டு நம்மளுக்கெல்லாம் அருள் பாவிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீராமன் ஆஞ்சநேய பெருமான் 720 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய ஒன்று என்று வரலாறு கூறுகிறது. 7 தலைமுறைக்கு அப்பாகிறார். 2 கால்களையும், இதுல ஒரு சிறப்பு என்ன, 6 கால்கள் உண்டு. 11 கால்கள் இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு பெரிய ஒரு அவதாரம். தோளிலே சனீஸ்வரனை வைத்திருக்கிறார். சனீஸ்வர ராஜகோபால பெருமாள் என்று இந்த ஆஞ்சநேயருக்கு பெயர் சூட்டப்பட்டது. 720 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாற்று சிந்தனை இது. அப்பொழுதெல்லாம் இது 7 தலைமுறை முடிந்துவிட்டு இன்றைக்கு இந்த சன்னதியினுடைய வரலாற்று சிந்தனையை கூறும் வகையில் இந்த இடத்தில் நான் அமர்ந்திருக்கின்ற அந்த அருளை இந்த ஆஞ்சநேய பெருமான் அமைத்து கொடுத்திருக்கிறார். சகல வல்லமையும், சகல செல்வங்களையும், சகல இன்னல்களையும், சகல பாவங்களையும், சகல தோஷங்களையும் விலக்கி தரக்கூடிய ராமபிரானுடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ராவனையும் பார்த்து கொண்டு, சீதையையும் பார்த்து கொண்டு, லட்சுமணனையும் பார்த்து கொண்டு இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேய பெருமான் எல்லோரையும் உலகம் காக்க செய்ய வேண்டும் என்று சன்னதியிலே அமர்ந்து கொண்டு எல்லாரும் சிறப்புற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்.